Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, Your Folding Destiny. First of all, my dear viewers and subscribers, உங்க எல்லாருக்குமே very happy Diwali. ரொம்ப சந்தோஷமா இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து சேஃபா பட்டாசு வெடிச்சு இந்த தீபாவளியை ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல தான் நான் இன்னைக்கு உங்க எல்லாரையுமே மீட் பண்ண போறேன். ஸோ இந்த vlog எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா தீபாவளி நைட், அதாவது தீபாவளிக்கு முத நாள் நைட்ல இருந்தே மதுரையில தீபாவளி செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எங்கெங்க எதை போய் வாங்கலாம், எங்க எது சீப்பா கிடைக்கும், எது பெஸ்டா கிடைக்கும், அதாவது மதுரையை ஒரு 360 டிகிரில உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறேன். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் மதுரையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த வீடியோ கொடுக்க போது, அந்த முழுக்க ஃபெஸ்டிவ் வைப் இந்த வீடியோ கொடுக்க போது. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன ஒரு ஃபெஸ்டிவ் சீசனா இருந்தாலும் சரி, என்ன ஒரு செலிப்ரேஷனா இருந்தாலும் சரி, இல்ல படமே ரிலீஸ் ஆனாலும் சரி, மதுரையில எல்லா ஊரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு தீபாவளி நைட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். மூளையோட தலை 400 ரூபா, மூளை இல்லாம 250 ரூபா. பார்த்து பாருங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் மோடுக்கு, இந்த ஃபெஸ்டிவ் வைபுக்கு நம்ம வரணும்னா நான் ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் தான் இந்த மதுரையில் இருக்கிற நெல்பேட்டை மீன் மார்க்கெட் சந்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கிடைக்காத நான்வெஜ் ஐட்டம்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசன், ரம்ஜான், பொங்கல், தீபாவளி டைம்லலாம் விடிய கடை இருக்கும். ஸோ நைட்டு முழுக்க ரொம்பவே ஹாப்பினிங்காக இருக்கிற இந்த மார்க்கெட்டில் எக்கச்சக்க கடைகள் நிரம்பி இருக்கு. அதுலேயும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோன்ற ஒரு கடைக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போய் தீபாவளி வியாபாரம் எப்படி இருக்குது, சேல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எப்பயும் எப்படி இருக்குங்கிற நிலவரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ வந்திருக்கிற கடை தான் பிஸ்மி மட்டன் ஸ்டால். ஸோ இப்போ வரைக்கும் இந்த பிஸ்மி மட்டன் ஸ்டாலில் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி நிலவரத்தில் இருக்கு, எத்தனை ஆடு அறுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மழை நல்லா பேஞ்சிருக்கு மதுரையிலங்கிறனால வியாபாரம் அதனால எதுவும் பாதிச்சிருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சைடு ஆட்டோட தோலை உரிச்சு ஒரு டப்ல போட்டு நிரப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு விற்பனைக்கு தயார் நிலையில இருக்கிற மாதிரி எலும்புகள் தனியா, கறி தனியா பிரிச்சு மழை மாதிரி குமிச்சு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அதை மக்கள் கூட்டமா வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மட்டனுக்கு கொஞ்சம் கூட சளைச்சதில்லை இந்த சிக்கன்கிற மாதிரி அதோட இறக பிடுங்கி கிளீன் பண்றதுக்குன்னே பிரத்யேகமா வச்சிருக்கிற மிஷின்குள்ள போட்டு சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி அதோட இறக பிடுங்கி கிளீன் பண்ணி அதையும் கும்மியெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அதை வாங்குறதுக்கும் மக்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. சிக்கன் கறிக்கு தான் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அதோட ஈரல், கல்லீரல் எல்லாத்துக்குமே கூட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. கறி வாங்குறவங்க அதுமா கொஞ்சம் காசு கொடுத்து ஈரல், கல்லீரல்லாம் கூட வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பார்க்குற எல்லாமே கறியாக தான் தெரியுது. சுற்றி கட்டை போட்டு ஒரு கட்டைக்கு 4-5 பேர் நின்று முழு ஆடையும் தனித்தனியாக ரகரகமாக பிரிச்சுட்டு இருக்காங்க. ஆட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸான தலைக்கறி, மூளை, நுரையீரல், கல்லீரல், சுவரொட்டி, குடல்னு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தனி ருசி. அது போக ஆட்டுக்கறியிலையுமே தனி கறி, எலும்பு கறி, முன்னங்கால் கறி, பின்னங்கால் கறி, வறட்சி எலும்பு, மார்க்கண்டம், நல்லி, கால்னு தனித்தனியாக ரகரகமாக பிரிச்சுட்டு இருக்காங்க. தொங்க விட்டுருக்கிற ஆட்டுல இருந்து கறியை தனித்தனியா பிச்சு கொடுக்க, இன்னொரு சைடு கஸ்டமர்ஸ்க்கு வேணுங்கிற மாதிரி சின்னதா கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த தீபாவளி வியாபாரம் காலையில வரைக்கும் தொடரும். இப்போ நேரம் சரியா நைட்டு 10:30 மணி ஆகுது. இப்பவே கூட்ட நெரிசல் எக்கச்சக்கமா இருக்கு. மழை பெஞ்சாலும் கூட்டத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கூட்டம் இன்னுமே அதிகரிக்கும். நேரம் ஆக படிப்படியா கூட்டமும் அதிகமாகும். இப்போ இந்த கடையில இருக்கவங்க கிட்டே தீபாவளி வியாபாரம்லாம் எப்படி போயிருக்குங்கிறத கேட்கலாம். கடை 20 விடிய கடை இருக்கும். வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆர்டர்லாம் எப்படி? ஆர்டர் தீபாவளி வியாபாரம்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும், எப்படி இருக்கு? எத்தனை ஆர்டர் இருப்பீங்க? 150 ஆர்டர் இருக்கும். 150 கிலோ வந்து 850 900 தனி கறி 900. கடை எத்தனை மணில இருந்து நார்மலா எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? வந்து காலையில் 5 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். தீபாவளிங்கிறதுனால இப்போ சாயந்தரத்துல இருந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே காலையில் வரைக்கும் கறி இருக்கு, உடல் இருக்கு, தலை இருக்கு, கடல் இருக்கு, மட்டன் இருக்கு. இந்த வாட்டி தீபாவளி வியாபாரம் எப்படி இருக்கு? மழை பெஞ்சிருக்கு, அதனால கம்மியா இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்கு. நார்மலா இல்ல. மழை பெய்யலன்னா
மினிமம் எத்தனை ஆடு இருப்பீங்க? மழை பெய்யாம இருந்துச்சுன்னா இன்னும் கூட பார்த்தேன் நம்ம ஆடு. மழை பெய்ஞ்சா கொஞ்சம் சீக்கிரமாயிடும். ஸோ கேட்டிருப்பீங்க, இங்கே மதுரையில் தீபாவளி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு களை கட்டிட்டு இருக்குங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. தனிக்கறி 950 ரூபாய்க்கும் எலும்பு கறி 850 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே மதுரையிலேயே தரமான இளம் ஆட்டுக்கறி விலை கம்மியாக நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோங்கிற மாதிரி மிஸ்பி மட்டன் ஸ்டால்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இவங்களோட ஆட்டுக்கறியை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு. சுவை அதிகமாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் கடைக்குள்ள வரும்போது ஆல்ரெடி முன்னாடி ஃபுல்லாக கறி தொங்க விட்டுருந்தாங்க. இப்போ அந்த கறியெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுத்த ஆடையும் அறுத்து கொண்டு வந்து ஒன்று ஒன்றா மாட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி காலையில் வரைக்கும் இந்த வியாபாரம் தொடரும். அந்த கடைக்கு அப்படியே எதிர வந்தா இந்த சைடு அவங்களே நாட்டு மீனும் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. தீபாவளினா மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழிக்கு தான் நல்ல டிமாண்ட் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்க நெல்பேட்டை மார்க்கெட்ல மீனும் கிடைக்குன்ற மாதிரி உயிரோட நாட்டு மீன், விரால் மீனும் வச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே பெருசு பெருசா உயிரோட துடிச்சிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நாட்டு மீன், ஒரிஜினல் விரால் மீன். இது நல்ல தண்ணி மீன் தான். இந்த விரால் மீனுக்குனே தனி ருசி இருக்கும். விரால் மீன்ல மீன் குழம்பு வச்சா அது தனி ருசியா இருக்கும். நல்லபடியாக நம்ம நார்மல் ரேட்டுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக சௌரியமாக கொடுக்குறோம். உயிர் மீன் தான் இங்கே, வேறு நாட்டு மீனை தவிர வேறு எந்த மீன் இருக்காது. நல்லபடியாக கஸ்டமர்களுக்கு அணுகுமுறையாக குறைஞ்ச விலையில் 350, 400, 500 இந்த லெவலில் தான் போடுறோம். விலையெல்லாம் கூடுதல் கிடையாது. கடல் மீனை காட்டிலும் ரொம்ப கம்மியான ரேட்டு தான். வர்ற கஸ்டமர் மனமும் வந்து சந்தோஷமாக சிரிச்ச போது வாங்கி போகிறாங்க. தீபாவளிக்கு ஆஃபர்லாம் கிடையாது. நம்ம எப்பயுமே லாபம் ஆஃபர் தான் நம்மளுடைய வியாபாரம். ஆமாம். ஐல மீன் இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, வெளிச்சி, குறவை, எல்லா மீன்களும் இருக்கு. நம்மகிட்ட நாட்டு மீன் சம்பந்தமா எல்லாமே இருக்கு. இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க காரணத்தினால மீன் இப்ப கொஞ்சம் கம்மியா வருது. ஐல மீன் கம்மியா வருது. ஆமா, ஐல மீன் இப்ப டிமாண்டா இருக்கு. 1200, 1300 வரைக்கும் போய்கிட்டு. காப்படி காப்படி கடை காலையில் எப்பயுமே 4 மணில இருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் கடை உண்டு. தீபாவளி டைம்னா தீபாவளி டைம் எப்பயுமே அப்படிதான். தீபாவளி டைம்ல நாளைக்கு ஃபுல்லா, இன்னைக்கு ஃபுல்லா, நாளைக்கு ஃபுல்லா. ஆமா, விடிய விடிய கடை உண்டு. ஆமா, கஸ்டமருக்கு அணுகுமுறை நம்ம சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா போகுமானவன் ஆர்டர் எல்லாம் எடுக்கணும். ஆமா, ஆர்டர் உண்டு. விசேஷமான ஆர்டர்கள் வந்துச்சுனாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை 20 கிலோ மீன் ஆர்டர் இருக்கு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை வெளியூருக்கு, சென்னைக்கு ஆயிர போகுது. எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. நாட்டு மீன், மீன்லாம் வாங்கிட்டு போறாங்க சென்னைக்கு. எல்லாமே இங்கிருந்து சென்னைக்கு போகுது. கேட்குறவங்களுக்கு நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்ச தோண கேள்விகள் எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் கேட்டிருந்தேன். அவங்களுமே ரொம்ப ரொம்ப தெளிவாக அழகாக பொறுமையாக சொல்லியிருந்தாங்க. இங்கே மதுரையிலே இருக்கிறவங்களுக்கு விரால் மீன், ஐர மீன், கெளுத்தி மீனோட அருமையெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு இது ரொம்பவே சுலபமாக கிடைக்கிறனால வேணுங்கிறப்ப வாங்கி ஈஸியாக சமைச்சு சாப்பிட முடியும். இதுவே இதோட டேஸ்ட் தெரிஞ்சவங்க, இது ரொம்ப பிடிக்குன்றவங்க, ஆனால் அவங்க ஊரில் இது கிடைக்காதனால சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த மீன் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா இவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக நாட்டு மீனான விரால் மீன், ஐர மீன், கெளுத்தி மீன், குறவை மீன் இதுல எது வேணும்னாலும் உயிரோட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது, என்னால முடிஞ்சதை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். விரால் மீனை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வாங்கினாலும் சரி, அதை அங்கேயே முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா விரால் மீனை க்ளீன் பண்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஃபுல்லா சாம்பல்லாம் பூசி க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா அதை கையிலே பிடிக்க முடியாது, விழு விழுன்னு வலிக்கிட்டு ஓடும். அது மட்டும் இல்லாம அது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ங்கிறதுனால அது மேலேயே மண் வாசனை அடிக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணும்போது அந்த வாசனை அதை விட்டு போகும். அப்போதான் அந்த மீனோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் குழம்புல கிடைக்கும். அப்படியே முனையில இருந்து உள்ள போக போக 2 சைடுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கறிக்கடையும் மீன் கடையுமா தான் இருக்கும். அதுவும் தீபாவளி நைட்டு தான் சொல்லவே வேணாம். எல்லா சைடும் ஆட்டு தலையும் குடலுமா தொங்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க எத்தனை ஆட்டு தலை வச்சிருக்காங்கன்னு. இங்க ஒரு ஆட்டு தலை மூளையோட இருந்துச்சுன்னா 400 ருபீஸ்க்கும், மூளை எடுத்த ஆட்டு தலை 350 ருபீஸ்க்கும் கிடைக்கும். நீங்க இதை பேசி கூட கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது அப்படியே வாட்டாத தலையா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போய் பக்கத்திலே வாட்டுறதுக்காக நெருப்பு மூட்டிட்டு இருப்பாங்க. இங்க இதுக்கான பிரைஸ் கொடுத்து நீங்க வாட்டி வாங்கிக்கலாம். இந்த இடத்த நான் ஒரு சின்ன மாண்டேஜா காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க.
பாத்தீங்கல்ல, நைட்டு 12 மணிக்கு இந்த இடம் எவ்ளோ ஹேப்பனிங்கா, எவ்ளோ என்துவா இருக்குன்னு. நம்ம வீட்லயே இருந்துட்டு தீபாவளி செலிப்ரேஷன் இந்த வருஷம் ஒண்ணும் அப்படி இல்ல போல இருக்குன்னு நெனைப்போம். ஆனா இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்தா தான் தெரியுது உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு. நாட்டுக்கோழி, பிராய்லர் சிக்கன், மட்டன் எல்லாமே பார்த்தாச்சு. அது போக இங்க முயல், காடை கூட இருக்கு. காடையெல்லாம் லைவா வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு எத்தனை வேணும்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அப்பவே அறுத்து குடுத்துருவாங்க. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, காடை எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து கடல் மீன். இங்க கடல் மீனும் கொஞ்சம் கூட சலிச்சது இல்லைங்கிற மாதிரி நேரா நேரா நெல்பேட்டை மீன் மார்க்கெட் தான் போய் முடிகிற இடம். இந்த இடத்துல வகை வகையான கடல் மீன்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வித்துட்டு இருந்தாங்க. கடல் மீன்ல வஞ்சிர மீன், ஊலா மீன்ல ஆரம்பிச்சு நண்டு, எறா, கனவா வரைக்கும் எல்லா கடல் ப்ராடக்ட்ஸுமே இருந்துச்சு. கஸ்டமர் இருக்காங்க, நம்ம கேட்குறாங்களா என்ன கஸ்டமர் கொடுக்கணும். கடல் மீன், கம்மா மீன், அதாவது ஆத்து மீனெல்லாம் பற்றி பேசிட்டு காட்டிட்டு இந்த மீனை பற்றி காட்டாமையோ பேசாமையோ போயிட்டா கண்டிப்பாக தப்பாகி போயிடும். அதுவும் மதுரையிலேயே இருந்துக்கிட்டு மதுரையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இதை காட்டலன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். ஸோ எஸ், இந்நேரம் நான் எந்த மீனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐர மீனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு நல்ல தனி மீன் தான். இந்த மீன் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. பிகாஸ் இதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிறனாலவே இந்த மீனுக்கு விலை அதிகம். அதுவும் இந்த மீன் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறது இல்லை. மதுரை இந்த மாதிரியான சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊருங்களில் தான் அதிகமாக கிடைக்குங்கிறனால நிறைய இடத்துல இதை சப்ளை பண்ணும்போது காஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாகுது. மதுரையை எக்ஸ்ப்ளோர் பண்ண வரவங்க, எஸ்பெஷலி ஃபுட்டுக்காகனே மதுரைக்கு வரவங்க இந்த மீனை ஒரு வாட்டி வாங்கி வீட்டில் சமைச்சோ இல்லைனா ஹோட்டல்ஸில் போய் இந்த மீன் குழம்பு வாங்கி ட்ரை பண்ணாமல் திருப்பி ஊருக்கு போக மாட்டாங்க. இந்த மீன் கிடைக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் இதோட ருசிக்காகவே டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால இன்னைக்கு காப்பளி 1800 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிக்கு முதல் நாள் நைட் மதுரையில் மார்க்கெட் எப்படிலாம் களை கட்டிட்டு இருக்கும், என்ன நல்லா கிடைக்கும், எதெல்லாம் எவ்வளோ விலைங்கிற எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். A to Z எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேன். வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு வந்து 2 தோசை செமிச்சே போச்சு. எனர்ஜி ட்ரைன் ஆயிடுச்சு. திருப்பி போய் ரீசார்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவல் மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வைப் பண்ணணுங்கிறதுக்காக அங்கேருந்து நேராக கிளம்பி டவுன் ஹால் ரோடுக்கு போயிட்டேன். இங்கே ஒரு ஃபேமஸான கடையில் தீபாவளிக்கு முத நாள் நைட்டு மட்டும் விடிய பரோட்டா, குழம்பு கலக்கி, கொத்து பரோட்டா, கறி தோசை, பிச்சு போட்ட கோழி, பெப்பர் சிக்கன் இது எல்லாமே கிடைக்கும். இங்கே இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறத விட எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குன்னு தான் சொல்லணும். இங்கே நான் நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்கனால இந்த ஹோட்டலை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஹோட்டலோட நேம் ஸ்ரீ பாலாஜி ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ நான் சொல்கிறேன் இந்த முட்டை கொத்து பரோட்டா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் இங்கே வந்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சிக்கன் கறி தோசை, வடியல் இதெல்லாமே வாங்கி சாப்பிட்ருந்தோம். எல்லாமே ஓவராலாக டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே சேர்த்து பில் 370 rupees வந்துருந்துச்சு. நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டதும் எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம நேராக டவுன் ஹால் ரோடுக்கு போகலாம். இப்போ நாங்கள் நேராக போகிறது இந்த ரோடுக்கு அப்படியே பேரலான ரோடுக்கு தான் போகிறோம். அங்கே தான் ஒட்டுமொத்த மதுரையும் கூடி இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. அங்கே நிறைய விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், பாய், பட்டாசு, ட்ரெஸ்ஸு இது எல்லாமே விற்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் எப்போவுமே வருஷம் தீபாவளிக்கு நைட் அவுட் மாதிரி போவோம். மார்க்கெட்குள்ளே வரைக்கும் போக மாட்டோம். இந்த வாட்டி தான் முதல்ல வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக மார்க்கெட் கடைசி வரைக்கும் போயிட்டு வந்தது. தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு டவுன் ஹால் ரோட் ஃபுல்லாகவே சின்ன வியாபாரிகள், அதாவது மதுரையை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாருமே அவங்களோட பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இந்த ரோடு ஃபுல்லாகவே கடை போட்டிருப்பாங்க. நடக்கிறதுக்கு ஏன் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கடைகள் இருக்கும். எல்லாமே ட்ரெஸ்ஸு, பட்டாசு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அவங்க உற்பத்தி பண்ணுற பூலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்னால் அது எதையுமே வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறதுனால போலீஸ்லாம் பேரிகார்ட் போட்டு உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி தடை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் வண்டியிலேயே உள்ள வரைக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த வாட்டி வண்டி கூட உள்ள அலவுட் கிடையாதுன்ற மாதிரி வெளியவே ரோட்லேயே பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் என்னால் உங்ககிட்ட எதையுமே காட்ட முடியலை. சாரி ஃபார் தட். ஸோ நாங்களும் உள்ளே போக முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்துலேயே கேபிஎஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இங்கே காஃபி சூப்பராக இருக்கும். நல்லா கடையவே ஜகஜோதி ஆக்கி வச்சுருந்தாங்க தீபாவளிக்காக. சரி நாங்களும் அங்கே போய் காஃபி வாங்கிட்டு அங்கே நின்று கூட்டத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். டைம் இப்போ கரெக்டாக நைட்டு 1:30 ஆகுது. ஆனால் இன்னும் கூட்டம் குறைஞ்ச பாடில்லை. போக போக கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் நான் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் இவ்வளோ நேரம் முழிச்சிருக்காங்களே, காலையிலே எப்படி சீக்கிரம் இருந்துச்சு எல்லா வேலையும் செய்வாங்க தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இவ்வளோ கூட்டங்கிறனால பக்கத்துலேயே இந்த கேபிஎஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே சுட சுட போலி, உளுந்த வடை, சட்னி, சாம்பார்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் வாங்கி இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வியாபாரம் களை கட்டிட்டு இருந்துச்சு. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு
கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் சின்ன வயசில் என்கிட்ட வந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. டைம் ஒரு 2:30-3 மணி இருக்கும். யாரும் வீடு கிளம்புன மாதிரி தெரியல. சரி நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. நைட்டு 2-3 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிவிட்டு மார்னிங்கே வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷீரூஸ் டைனிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.